எல்லாருக்கும் வணக்கம். ரெண்டு முக்கியமான ரயில்வே அப்டேட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது வந்தே பாரத்தை பற்றி. வந்தே பாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்க சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. முக்கியமாக தமிழ்நாட்டிலையும் நிறைய வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது வந்தே பாரத்தில் ஒரு முக்கியமான ரூட் என்னென்னா சென்னை டு நெல்லை. இந்த சென்னை டு நெல்லையை பொறுத்த வரைக்கும் 8 பெட்டிகள் கொண்ட ரயிலாக தான் இருக்குது. ஆனால் இப்போது பயணிகளுடைய கோரிக்கைகளை ஏற்ற மாதிரி மாற்றிருக்காங்க. 16 பெட்டிகள் கொண்ட ரயிலாக வரப்போகுது. தமிழ்நாட்டில் வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் சென்னை, கோவை, மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில் ஆகிய ஊர்களிலிருந்து இயக்கப்பட்டு வருது. வந்தே பாரத் ட்ரெயின்ஸ்க்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்குது. இருந்தாலும் இந்த ட்ரெயின் குறைவான பெட்டிகளோடு இயக்கப்பட்டு வருது. தென் மாவட்டங்களில் இருக்கிற மக்கள் சென்னைக்கு காலையில் போயிட்டு இரவு திரும்புகிற வகையில் ஒரு ட்ரெயின் இருக்குது. அந்த வந்தே பாரத் ட்ரெயின் காலை 6 மணிக்கு நெல்லையிலேருந்து புறப்படும். அதே நாள் மதியம் 1:50 மணிக்கு சென்னை எழும்பூர் வந்தடையுது. மறுமார்க்கமாக எழும்பூர்லேருந்து பிற்பகல் 2:50 மணிக்கு புறப்பட்டு அதே நாள் இரவு 10:40 மணிக்கு திருநெல்வேலி போயிடும். போன வருஷம் செப்டம்பர் 24ஆம் தேதியிலிருந்து அந்த சென்னை டு நெல்லை இடையான வந்தே பாரத் ரயில் சேவை ஆரம்பித்தாங்க. இந்த ரயில் மொத்தம் இருக்கிற 650 கிலோமீட்டர் தூரத்தை 7 மணி நேரம் மற்றும் 50 நிமிஷங்களில் சென்றடையுது. இந்த ரயில் சேவை தொடங்கியதிலிருந்தே பயணிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த ட்ரெயினில் 7 ஏசி சேர் கார் மற்றும் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார்னு மொத்தமாக 8 பெட்டிகள் கொண்ட ரயிலாக இயக்கப்பட்டு வருது. இப்போது தென் மாவட்டங்களுக்கு போகணும்னா இந்த வந்தே பாரத் ட்ரெயினை தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஏன்னா அதோடைய பயண தூரம் அப்படின்றது கம்மியாக இருக்குது. ஸோ உடனே டிக்கெட் புக் ஆகிடுது. அதாவது டிக்கெட் புக் பண்ணி ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அது வெயிட்டிங் லிஸ்ட்டு போயிடுது. இதுக்கு முக்கியமான காரணமே நிறைய பேருடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இந்த ரூட்டில் இந்த வந்தே பாரத் ட்ரெயின் இருக்குது. ஸோ இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம், 8 கோச்சஸ் தான் இருக்குல்ல, அதனால் சீக்கிரமாக புக் ஆகிடுது. இது கொஞ்சம் அதிகமான கோச் வேணும் அப்படின்னு மக்கள் மத்தியில் கோரிக்கை வச்சாங்க. இப்போ அது நிறைவேற போது 16 பெட்டிகள் கொண்ட ட்ரெயினாக வரப்போகுது. பண்டிகை காலம் மற்றும் முக்கியமான நாட்களில் வந்தே பாரத்தோட ரிசர்வேஷன் சீக்கிரமாக முடிஞ்சிருது. இப்படி இருக்க சீக்கிரமாகவே கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட இருக்கிறதால அதிகமானவருக்கு டிக்கெட் கிடைக்கும் அப்படின்றதுல பயணிகள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே இந்த ரூட்டில் 16 பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் ட்ரெயின் நம்ம பார்க்க போகிறோம். இதில் அடுத்ததாக வர்ற அப்டேட் என்னென்னா ஹைட்ரஜன் ட்ரெயின் பற்றியான அப்டேட்டை இப்போ ரயில்வேஸ் விட்டுருக்காங்க. சைனா மாதிரியான நாடுகளில் இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின்ன்றது மிகப்பெரிய ஃபேமஸாக இருக்குது. ஆக்சுவலி ட்ரெயின் முதல்ல நீராவில் தான் இயக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா நிலக்கரி டீசல்னு மாற்றினாங்க. இப்போ முழுக்க நவீனமயமாக்கப்பட்டிருக்கு. அதனுடைய ஒரு வெர்ஷன் தான் எலக்ட்ரிக் ட்ரெயின். இப்போது எலக்ட்ரிக்கில் கூட பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவை நிலக்கரி. ஸோ நிலக்கரியை யூஸ் பண்ணும்போது அதுக்கான மாசுன்றது அதிகமாக இருக்கும். ஸோ டீசல்லையும் மாசு இருக்குது, நிலக்கரியிலையும் மாசு இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஹைட்ரஜன் ட்ரெயின் தான் ஒரு மிகப்பெரிய சப்ஸ்டியூட்டாக இருக்க போகுது. இந்த ட்ரெயின்ஸ் ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்வீடன், சீனா உள்ளிட்ட பல நாடுகளில் நடைமுறையில் இருக்குது. இப்போ இந்தியாவும் முதல் தடவையாக ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஆரம்பிக்க போகிறாங்க. ஹைட்ரஜன் ரயில் தயாரிக்கிற பணியை சென்னை ஐசிஎஃப்ல தான் பண்ணுறாங்க. அடுத்த இந்த டிசம்பர் மாதத்தில் சோதனை ஓட்டம் நடக்க போகுது. இது ஒரு சோதனை முயற்சியாக நடக்க போகுது. வடக்கு ரயில்வேவுடைய டெல்லி பிராந்தியத்தில் ஹரியானா மாநிலத்தில் இந்த ட்ரெயின் இயக்கப்பட இருக்குது. அதாவது ஹரியானாவில் இருக்கிற ஜிண்ட், சோனிபட் ஆகிய நகரங்களுக்கு இடையே 89 கிலோமீட்டர் தொலைவுக்கு முதல் ஹைட்ரஜன் ரயில் வரப்போகுது. இந்த வழித்தடத்தில் தான் அடுத்த மாதம் சோதனை ஓட்டம் நடக்க போகுது. இந்த ரயிலுக்கு ஜிந்த் நகரில் இருக்கிற பாலிமர் எலக்ட்ரோலைட் மெம்பரேன் எலக்ட்ரோலைசஸ் ரயிலுக்கு தேவையான ஹைட்ரஜனை வழங்கும். இங்கே 3000 கிலோ வரைக்கும் ஹைட்ரஜனை சேமித்து வைக்க முடியும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹைட்ரஜன் ரயில் திட்டம் 2800 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்பட இருக்கு. ஒரு ரயிலை தயாரிக்க 80 கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகும். ஹைட்ரஜன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு மையங்களுக்காக 600 கோடி ரூபாய் வரைக்கும் செலவிடப்படுது. அதாவது ஃபியூயல் செல்ஸை பயன்படுத்தி ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் மூலமாக மின்சாரத்தை உருவாக்கி அதுக்கப்புறமா தான் இந்த ரயில் இயக்கப்படும். இதன் மூலமாக நீராவி மற்றும் தண்ணீர் மட்டுமே கிடைக்கும். இது சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாது. ஆனாலும் கூட இந்த ரயில் இயங்க 1 மணி நேரத்துக்கு 40,000 லிட்டர் வரைக்கும் கிடைக்கும். இதனால் ரயிலில் தண்ணீர் சேமிப்புக்குன்னு தனி செட்டப் அமைக்கப்பட இருக்கு. அதுக்கப்புறமா ஹைட்ரஜன் ரயில் திட்டத்தின் கீழே இந்திய ரயில்வே 35 ஹெரிட்டேஜ் ட்ரெயின்ஸை உருவாக்க போகிறாங்க. அதாவது பாரம்பரியமான இடங்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் இந்த ரயில்கள் இயக்கப்படும். ஹைட்ரஜன் ரயில் அப்படின்றது சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாது. முக்கியமாக இந்திய ரயில்வேஸுடைய ஒரே குறிக்கோள் என்ன தெரியுமா? 2030க்குள்ள ஜீரோ கார்பன் திட்டத்தை அவங்க பிளான் பண்ணுறாங்க. கார்பனே இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெயினை உருவாக்கணுன்றது தான் பிளானே. ஸோ இதுக்கு இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் பெரும் பங்கு வகிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த மாதம் முதல் கட்டமாக சோதனை ஓட்டமாக இதை பண்ண போகிறாங்க. மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் இது ஃபஸ்ட்டு பயணிக்க போகுது இந்த டெஸ்ட்டில். அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா பிற வழித்தடங்களில் இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸ்பீடை. 140 கிலோமீட்டர் ஸ்பீடை அப்படி இன்க்ரீஸ் பண்ணி இது எப்படி போக போகுது அப்படின்னு பார்ப்பாங்க. இதோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா சிங்கிள் ரன்னில் போகும். அதாவது 1000 கிலோமீட்டர் வரைக்கும் நிற்காமல் கூட போகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்றாங்க.